வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம அமிட்ன்ற ஒரு ப்ரெப்போசிஷன் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அமிட் அண்ட் அமிட்ஸ்ட் 2 விதமாவும் இத சொல்லலாம். பட் அமிட்ஸ்ட்ங்கிறது கொஞ்சம் ஆர்கைக் பழைய வேர்ட். இப்ப ரொம்ப காமனா யூஸ் பண்றது இல்ல. புக்ஸ்ல எல்லாம் நம்ம படிச்சிருக்கலாம். பட் அமிட்னாலும் அமிட்ஸ்ட்னாலும் ஒண்ணுதான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மத்தியில், நடுவில் அந்த மாரி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த அமிட்ட யூஸ் பண்ணுவோம். இதே மாரி அர்த்தத்த குடுக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை அமங். ஸோ அமிட் எங்க யூஸ் பண்ணுவோம், அமங் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அமங்ன்ற வார்த்தைய நம்ம பொதுவா கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். கவுண்டபிள் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் அத வந்து நம்ம எண்ணி இத்தனை இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். இங்க ஒரு 4, 5 சேர் இருக்கு அப்படின்னா, அத நான் கவுண்ட் பண்ணி எத்தனை சேர் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆடுகள், மாடுகள், நபர்கள், மனிதர்கள். ஸோ இந்த மாரி கவுண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவோம். ஸோ பொதுவா அமங்க வந்து நாம இந்த மாரி நல்ல பிசிக்கல் ஆப்ஜெக்ட் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான இடங்கள், அதே மாதிரி மக்கள், மனிதர்கள் இந்த மாரி இடங்கள் எல்லாம் நம்ம வந்து இவர்களுக்கு நடுவில் அந்த மாரி சொல்றதுக்கு நாம அமங்க யூஸ் பண்ணுவோம். அமிட நாம வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இல்லன்னா கலெக்டிவ் நவுன், மாஸ் நவுன் இது கூட எல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்ல மாஸ் நவுன்ன்றது என்னன்னா, நம்மளால 1, 2, 3 கவுண்ட் பண்ண முடியாது. ஏர், வாட்டர் அதே மாரி ரைஸ், சுகர், சால்ட் இதெல்லாம் நம்ம 1, 2, 3 கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து மாஸ் நவுன்னு சொல்லுவோம். கலெக்டிவ் நவுன்னா இந்த ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு கலெக்டிவா நெறைய இருக்குங்கிறத ஒரு பேர் வச்சு சொல்லுவோம். ஸோ அந்த மாரி இடத்துலலாம் நம்ம வந்து அமிட தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா இப்போ குழப்பம், சந்தோஷம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியாது. 1, 2, 3ன்னு. ஸோ இதெல்லாம் கூட நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் ஆகணும்னு சொல்லுவோம். இந்த இடங்கள்ல எல்லாம் இதற்கு நடுவில், இதற்கு இடையில் அப்படிலாம் சொல்றதுக்கு நாம அமிட யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அமங்க யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு பொண்ணு இருக்கா. கல்லூரி மாணவர்கள் மத்தியில அவ ரொம்ப பிரபலமானவள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஷி இஸ் ஃபேமஸ் அமங் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்றப்போ நம்ம நபர்களை பத்தி பேசுறோம், கவுண்ட் பண்ண முடியும். பொதுவா பார்த்தீங்கன்னா, கவுண்டபிள் நவுன்னா அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கும். இந்த மாரி எஸ் சேர்த்தோ, இல்லன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம அமங்க யூஸ் பண்ணுவோம். ஷி இஸ் ஃபேமஸ் அமங் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப அதே மாதிரி ஒரு பூனை இருக்கு. நெறைய சேர் இருக்கு. அதுக்கு நடுவுல உட்கார்ந்திருக்கு அது. அது இடையில உட்கார்ந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, "தி கேட் இஸ் சிட்டிங் அமங் த சேர்ஸ்." நீங்க பார்த்திருக்கலாம். இந்த மாரி ப்ளூரல் இருக்கு பாருங்க. ஸோ தி கேட் இஸ் சிட்டிங் அமங் த சேர்ஸ். இப்ப அதே மாதிரி ஒரு பழைய கோயில் இருக்கு. அந்த கோயில் வந்து நெறைய மரங்கள் இருக்கும். அந்த மரங்களுக்கு மத்தியில அப்படியே மறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த இடத்துல மரங்கள், அதாவது ட்ரீஸ் ப்ளூரல் இல்லையா? ஸோ நம்ம அமங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் ஓல்ட் டெம்பிள் இஸ் ஹிடன் அமங் த ட்ரீஸ். தட் ஓல்ட் டெம்பிள் இஸ் ஹிடன் அமங் ட்ரீஸ். இப்போ இது எல்லாமே ட்ரீஸ், சேர்ஸ், அடுத்தது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நாம கவுண்டபிள் நவுன்ஸ் அதோடைய ப்ளூரல் ஃபார்ம் வச்சு சொல்றப்போ நம்ம அமங்க யூஸ் பண்ணினோம். இப்ப அமிட் வச்சு ஒண்ணு பார்க்கலாம். ஸோ எங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இல்லையா? அது தோப்புக்கு நடுவுல இருக்கு. ஸோ தோப்புங்கிறது நெறைய மரங்கள் இருக்கிற ஒரு இடம் இல்லையா? அதனால தான் நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அவர் ஃபார்ம் ஹவுஸ் இஸ் லொகேட்டட் அமிட் த க்ரோவ். அவர் ஃபார்ம் ஹவுஸ் இஸ் லொகேட்டட் அமிட் த க்ரோவ். ஸோ இந்த இடத்துல ஒரு கலெக்டிவ் நவுன் அதுக்கு இடையில, அதுக்கு மத்தியில அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அமிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப அதே மாதிரி ஆ ஒரு வெள்ளை புறா கூட்டம் இருந்துச்சு. கூட்டம் அப்படின்னா நெறைய பறவைகள் கூட்டமா இருந்துச்சுன்னா, அந்த ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அதுக்கு நடுவுல ஒரு கருப்பு புறா இருந்துச்சு. So there was a black pigeon amid a flock of white pigeons. There was a black pigeon amid a flock of white pigeons. இந்த இடத்துல a flock of white pigeons அப்படின்றது வெள்ளை புறா கூட்டம் அப்படின்னு சொல்ற ஒரு கலெக்டிவ் நவுன். ஸோ கலெக்டிவ் நவுனை பத்தி குறிப்பிடுறதுனால அதுக்கு நடுவுலன்னு சொல்றதுக்கு நம்ம அமிட யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கலெக்டிவ் நவுன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம சொல்ல போறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ரசிகர்களுடைய ஆரவாரத்துக்கு மத்தியில என்னால டயலாக் எல்லாம் சரியா கேட்கவே முடியல. ஸோ புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா, அப்போ அந்த ஆக்டரோட ஃபேன்ஸ் வந்து நல்லா ஜாலியா சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறப்போ நமக்கு டயலாக்ஸே கேட்க முடியாது இல்லையா? ஸோ ரசிகர்களுக்கு மத்தியில் அப்படின்னா அமங் த ஃபேன்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து மனிதர்கள பத்தி சொல்றோம். ஆனா இங்க ஆரவாரத்துக்கு மத்தியில் அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதனால தான் நம்ம அமிட யூஸ் பண்ண போறோம். ஸோ த சியரிங் ஆஃப் ஃபேன்ஸ். I couldn't hear the dialogues amid the cheering of the fans. I couldn't hear the dialogues amid the cheering of the fans.
இதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சுத்தி இருக்கிற குழப்பத்துக்கு மத்தியில அவ ரொம்ப அமைதியா பேசாம உட்கார்ந்திருந்தா அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். சோ குழப்பங்கள் அதெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். chaos. She sits still amid the surrounding chaos. She sits still amid the surrounding chaos. அதே மாதிரி கூட்டத்துக்கு நடுவுல என்னோட ஃப்ரெண்ட நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். சோ கூட்டம்ங்கிறது நிறைய மனிதர்கள் மொத்தமா நின்னுட்டு இருந்தாங்கன்னா, அதுதான் நம்ம வந்து கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப இது ஒரு கலெக்டிவ் நவுன் இல்லையா? crowd. I was searching for my friend amid the crowd. I was searching for my friend amid the crowd. இப்ப இதே விஷயத்த நாம மக்களுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்றோம். அதாவது பீப்பிள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். I was searching for my friend among the people. ஏன்னா பீப்பிள்ங்கிறது நிறைய பர்சனுடைய ப்ளூரல் இல்லையா? சோ அந்த இடத்துல நம்ம among யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல crowdன்றது ஒரு கலெக்டிவ் நவுன். அதனால நம்ம amid யூஸ் பண்ணியிருக்கோம். I was searching for my friend amid the crowd. இப்போ இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப காமனான ஒரு எக்ஸாம்பிள். அவங்களோட கல்யாணம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில நடந்துச்சு. சோ இந்த இடத்துல நாம பிரச்சனைகளுக்கு மத்தியில்னு சொல்லப் போறோம். அகைன் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். Their marriage took place amid many problems. Their marriage took place amid many problems. சோ எந்த இடத்துல among யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல amid யூஸ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு இப்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒரு கவுண்டபிள் நவுன பத்தி சொல்லி, அதோட ப்ளூரல் ஃபார்ம சொல்லி, அதுக்கு நடுவுல அப்படின்னு சொல்றப்ப நம்ம among யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாம ஒரு கலெக்டிவ் நவுனோ இல்லனா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுனோ இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவுலன்னு சொல்றதுக்கு நம்ம amid யூஸ் பண்ணுவோம். சோ amid என்ற ப்ரப்போசிஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.